5 6 7 8 9 10. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ போட்டு எண்ணிட்டு கொடுத்தா எடுத்து 10 காசு கொடுத்தது ஒரு காசு தான் கொடுத்துக்க. 9 காசு இங்கே வரணும். 10 ரூபா கொடுத்துருந்து ஒண்ணுதான் கேட்டது 10. எங்கடா போய் 10 காசு நான் கேட்டேன். ஒரு காசு வந்துருச்சு. இன்னும் 9 காசு வரும். என் பொண்டாட்டிட்ட போறதுக்கு 10 காசு கேட்டா அது எனக்கு தெரியும். கொடுத்துட்டான். அது எனக்கு தெரியாது. கொடுத்தது ஒரு காசு. இந்த ரெண்டையும் வச்சுக்க. 3 இந்த கடைக்கு போவாது. இங்க ஒரு கடை இருக்கு, மங்களூர் கடை. அந்த கடைக்கு போய் பொறுமையா வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு பொறுமையா வா. இப்போ வந்துடுறா. பாக்குறியா பாக்குறியான்னு என்னட்டா துணி ஒரு இருக்கு. நான் கொடுக்குற டைம் என்ன தெரியும்? 10 நிமிஷத்துல வெளியே வந்துடணும். 10 நிமிஷம் ஒரு மனுஷன் அது எனக்கு தெரியாது. என்ன செய்யணும்? வச்சு கொடுங்கணும். என்னுடைய உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, பக்கத்தாராக இருந்தாலும் சரி, ஆமா, இன்னும் பூசை முடிவதற்கு 15 நாளைக்கு தான் இருக்கிறது. முடித்த பிறகு வெளியே வருவாள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல். அவன் ஆளே குடிக்கார பையன் அப்படி இப்படி போறான். மின்னல் மின்னிச்சு இல்ல சொல்லிட்டு போறான். என்ன சொன்னப்பா? என்ன சொன்னாங்க? என்னால தாங்க முடியாது. தாங்க முடியாதுன்னா சப்பாத்தி களி இருந்தா போட்டு தேய்ச்சி விடாங்க. நீ கொடுத்தீங்க
அப்படியான போது என்னுடைய அண்ணாராஜே பகவானுடைய போட்டாவை வலது காலால் எட்டு உதைத்தது யார்? சொல்லடி. சொல்லி பார்த்தா சாண்டல் வைக்க போய் என்ன போய் இடிச்சு தள்ளிவிட்டு நான் பொத்துன்னு போய் வீந்து போனா அவன் கரை வடிச்சுட்டு உள்ள வந்து யார் அவன்? அவன் தான் அவன் போயிட்டு அடிச்சுடணும். நம்ம ஆனவன் இல்லை நம்ம எங்க கண்ணு வந்தாங்க தெரியும் அது வந்து அண்ணனுடைய வைகுந்த வாசகனுடைய போட்டாவை வைத்து பூட்டை பூட்டி கதவை சாத்தி பூட்டை பூட்டி பிரஜன்மாகி கொண்டு நான் பூசை செய்து கொண்டிருக்கும் தருவாய் ஒடையா அந்தானாம் புருஷனாம் அண்ணாங்கட்டியான் வெங்காயத்தானா அண்ணன் காலால் வலது காலால் உதைத்திருக்கிறானே அவனை சும்மா விடக்கூடாது. என்ன Hey!